சிவசிவ திருச்சிற்றம்பலம். சிவவிரதிகளை உண்பித்த பலன் யாது? இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம். சுத்தமான பாயாசம், சர்க்கரை சோறு, பருப்புச்சோறு, ராசசாளி அரிசியால் பக்குவம் செய்யப்பட்ட பல சோற்று வகைகள், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழங்கள் முதலான பல வகைகள், சர்க்கரை, நெய், ஏலக்காய் ஆகியவை சேர்த்து செய்த மோதகம் முதலிய பணியார வகைகள் ஆகிய பல வகை உணவுகளை சிவ விரதங்களை மேற்கொண்டிருக்கும் சிவ விரதிகளுக்கு வழங்கி உண்ணும்படி செய்தால் உணவு வழங்கி உபசரித்தவர் மேன்மையான சிவ புண்ணியங்களை பெறுவார். இதனை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் 190வது பாடலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். பழுதரு பாயத ஆதி பலவித விரத பாகம், கொழுவிய கனியின் வேதம் குலகிருத ஆதி கூடும், முழுமணம் மோதக ஆதி முன்னையின் அதிகம் முற்றும், விழுமிய பழத்தை வேண்டி விரதரை மிசைவித்தார்க்கே என்பதாகும். இப்பாடலில் வரும் விரதர் என்றால் சிவ விரதங்களை மேற்கொண்ட அடியவர்கள் என்று பொருள். பாயதம் ஆதி என்றால் பாயாசம் முதலான பல வகை உணவுகள். கனியின் பேதம் என்றால் வாழை, மா, பலா முதலான பல வகைகள். குலம் என்றால் சர்க்கரை, கிருதம் என்றால் நெய் முதலியவை. முழு மண என்றால் நறுமணம், மோதக ஆதி என்றால் மோதகம் முதலானவை. முன்னையின் அதிகம் முற்றும் என்றால் முன் சொன்னவர்கள் பெறுவதில் பார்க்க அதிக பலன் பெறுவர். விழுமிய என்றால் மேலான, மிசைவித்தார் என்றால் உண்பித்தவர் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.